வணக்கம் மாணவர்களே. ஏழாம் வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து மூன்றாம் பருவத்துக்கு அறிவியல் இல்லை, ஏழாம் வகுப்புலேயே நம்ம வந்து மூன்றாம் பருவத்துக்கு போயிட்டோம். நம்ம மூன்றாம் பருவத்துக்கு உண்டான சிலபஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஸோ அதை தான் நாம் இனி பார்க்க போகிறோம். அடுத்தானே? ரைட். ஸோ இரண்டாம் பருவம் வரைக்கும் எழுதியிருப்பீங்க. புக்கெல்லாம் மூன்றாம் பருவத்துக்கு உண்டான புக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ மூன்றாம் பருவத்தில் ஃபஸ்ட்டு எந்த யூனிட் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களே. சயின்ஸ்ல எந்த யூனிட்? லைட். நீங்க எழுதிருக்கனா லைட், ஒளி. லைட் அப்படின்னா ஒளி. ஓகே. பட் ஒளியை பத்தி என்னலாம் தெரியும்? கரெக்டா? வெறும் நம்ம டார்ச் லைட் ஆன் பண்றோம், இல்ல டியூப் லைட் ஆன் பண்றோம், அவ்வளவுதானா? ஒளினா அவ்வளவுதானா? இப்ப நம்ம கேட்கறோம், சார் ஒளினா என்னப்பா? நான் கேட்கறேன், ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கறேன். சரி, இப்ப ஒளினா சொல்லுப்பா அப்படின்னா, சார் அந்த பைக்ல எத்தாப்புல வருங்களா சார்? இல்ல வீட்ல டிவி ஆன் பண்றோம், அப்போ ஒரு ஒளி வருங்களா சார்? இல்ல டியூப் லைட் ஆன் பண்றோம், ஒளி வருங்களா? கரெக்ட், அது கரெக்ட் தான். தப்புலாம் இல்ல, கரெக்ட். பட் இந்த ஒளியிலே ஏகப்பட்ட இம்பார்ட்டண்டான பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்க நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஒளியியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒளியியல் போட்டு ஒளியியல் அப்படின்னு என்னதுன்னா ஒளி பிளஸ் இயல். ஓகே. ஒளிய பத்தி படிக்கக்கூடிய ஒரு இயல் தான் ஒளியியல். லைட்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். 12th வரைக்கும் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் படிப்பீங்க. அதுல லாஸ்லாம் உண்டு, அதெல்லாம் பத்தி படிப்பீங்க. அண்ட் 12th வரைக்கும் நிறைய மிரர்லாம் படிப்பீங்க. குழியாடி, குவியாடி, குவி லென்ஸு, குழி லென்ஸு, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு, பிளேன் மிரர், சமதள ஆடி, ஸ்பெரிக்கல் மிரர், கோளக ஆடின்னு நிறைய இருக்கு. பட் இனிஷியலா ஒரு பிள்ளையா சொல்லி போட்ட மாதிரி உங்களுக்கு ஒளியியலை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். நம்ம புக்ல காணல் நீரை ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. மேபி எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அடுத்த காணல் நீரை பார்த்துருப்போம். ஏதோ பைக்ல போறோம், கார்ல போறோம். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த வெக்க அவ்வளோ அடிக்கக்கூடிய ஒரு இது பிளேஸ் இருக்கு. தூரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மிதக்கமா இருக்கும். ஆக்சுவலி பக்கத்தில் போனீங்கன்னா தண்ணி இருக்காது. இது வந்து பாலைவனத்துல ரொம்ப இதா சொல்லுவாங்க. பாலைவனத்துல பாத்தீங்கன்னா அப்படி பாளையத்துல ஒரு ஆளு, ஏதோ ஒரு ஆளு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன, அவர் பாளையத்துல டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எந்த டைரக்ஷன் இதான் இப்படியே போனா நேரா 10 கிலோமீட்டர் நம்ம வீடு வந்து சொல்ல முடியாது. அப்படிதானே? எந்த டைரக்ஷன் நம்ம இருக்கவே தெரியாது, தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்க மாதிரியே ஒரு இது மாய பிம்பம் வருமா. ஏன்னா அந்த ஹீட்ல அந்த மணல்ல பட்டு ஓகே அங்க அங்க பக்கம் தான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதை நோக்கி கொஞ்சம் தூரம் போகலாம். உடனே அங்க பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இருக்காது, சுத்தமா இருக்கும். மிரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. காணல் நீர், இங்கிலீஷ் வந்து மிரேஜ் அப்படின்னுவாங்க. அதான் போட்டிருப்பாங்க உங்க புக்ல. ஒரு மரத்தை அவர் வந்து பாக்குறாரு. இது வந்து ஒரு மரம், ஏத்தாப்புல அந்த பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படி வருது அப்படின்னா அது வந்து அன்பெண்ட் லைட். அன்பெண்ட் லைட் அப்படின்னா ஒளி எங்கேயுமே வளையாம நேரா வருது. நேரான ஒளி. ஓகேவா? ரைட். இது வந்து ஒரு சொல்லிப்பாங்க. குளிர்ந்த காற்று மேல, அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ். சரியா? இது ஒரு நிலப்பரப்பு. இது இங்க சூடான காற்று, இங்க இங்க குளிர்ந்த காற்று இருக்கு, சூடான காற்று இருக்கு. சோ இந்த ஒளி பாத்தீங்கன்னா அப்படியே வளைந்த ஒளியும் ஒண்ணு இருக்கு, பெண்ட் லைட் ஒண்ணு இருக்கு. அப்படி. அப்போ இந்த ரெண்டும் சேரும் போது, ஏன்னா அந்த ரெண்டு ஒளியும் இருக்கு, பெண்டிங்கான லைட். ஏன்னா உங்களுக்கு மீடியம் கொஞ்சம் மாறும், அதெல்லாம் டீப்பா படிப்பீங்க. காற்றுல பாத்தீங்கன்னா அடர்த்தி, டென்சிட்டி உண்டு, ப்ரெஷர், அழுத்தம் உண்டு, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஒளி பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம் விட்டு ஒரு ஊடகம் போகும்போது, ஒரு மீடியம் டு ஒரு மீடியம் போகும்போது பெண்டிங் ஆகும் அப்படின்லாம் படிப்பீங்க. அதெல்லாம் லேட்டராக பார்ப்போம். பட் நம்ம இங்கே கொடுத்தது லேசாக ஒரு ஓவராலாக மட்டும் தான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக நம்ம உடனே 12th டாபிக் போயிடக்கூடாது. ஓகே. அப்போ இந்த ரெண்டு ஒளியும் இணைஞ்சு அவரோட கண்ணுக்கு தெரியும் போது அவருக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தலைகீழ் பின்பமா ஒரு காணல் நீரா இங்க தெரியுது. சரியா? அப்படி தெரியுது. அவருக்கு வந்து தெரியுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா காணல் நீர் அப்படிங்காங்க. இந்த பரப்பு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூடான நிலப்பரப்பா இருக்கு, இது குளிர்ந்ததா இருக்கு. சரியா?
சூடான நிலப்பரப்பு, அது குளிர்ந்த பரப்பு. உடனே அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே, ஒரு மிரேஜ் ஃபார்மேஷன் தருது. ஏன்னா பெரிய கிளாஸ் அந்த மேரேஜ் ஃபார்மேஷன் அடிக்கடி ஒரு ஒரு கொஸ்டின், பெரிய கொஸ்டின் சொல்லுவாங்க. மேரேஜ் ஃபார்மேஷன், மேரேஜ் ஏன் ஃபார்ம் ஆகுது. பட் இங்க என்ன நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இதுவும், அப்படிதானே? ஏன்னா இயற்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அதிசயம் தான். அப்ப இந்த மாதிரி அதிசயம் ஏன் நடக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு நபர் யாரு? அந்த ஒரு கான்செப்ட் யாரு இது? எஸ், கரெக்ட். தட் இஸ் லைட். நேரான வளைந்த எல்லாம் சொல்றோமா? யார் வளையுதா? யார் நேரா போறா? லைட். அப்ப லைட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட். இந்த லைட்டால இது நடக்கு. இது போக ஏகப்பட்டன்னா சொல்லலாம். நீங்க வானவில் பாப்பீங்க, அப்படிதானே? ரெயின்போ பிடிக்காத மனிதர்களே இருக்க முடியாது, அப்படிதானே? அந்த ரெயின்போ ஏன் நடக்குன்னு தெரியும். சன்ரைஸ் சன்செட்டை பார்த்துருப்பீங்க. சன்ஸ் இப்போ சாதாரணமாக ஒரு 12 மணி 1 மணிக்கு வானத்தை பார்க்கும்போது ஒரு நிறம் இருக்கும். சன்ரைஸ்ல சன்செட்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் அப்படி கொப்பளிச்சுட்டு வரும். அழகா இருக்கும். அந்த இது பாருங்க, டெய்லி போய் பாருங்க. டெய்லியும் எது பார்க்காட்டாலும் சரி, எந்த மொபைலோ டிவியோ தேவையில்லை. டெய்லியும் 2 பார்த்தாலே நல்ல நம்ம ரொம்ப யூஸ், ஒர்த்து நம்ம லைஃப். ஒன்று வந்து சன்ரைஸ், இன்னொன்று வந்து சன்செட்டு. ரைட்டா? ஏன்னா அதுல அந்த இது வரும். ஆனா இது போக நிறைய இருக்கு. நார்த்தன் லைட்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்க நெட்ல அடிச்சு பார்க்கலாம். அந்த வானத்திலே அப்படி நிறங்கள்லாம் அவ்வளோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அற்புதமான தருணங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாம் பின்னாடியும் லைட் அப்படின்னு இருக்கு. அந்த லைட்டை தான் நாம பார்க்க போறோம். கிளியர் ஆயிட்டா? இப்ப லைட்டை பத்தி என்ன, நம்ம எதுக்கு சார் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய இருக்குப்பா. சரியா? அதெல்லாம் லேட்டரா நம்ம பார்க்க போறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ், நம்ம இந்த யூனிட்ல என்னெல்லாம் கத்துக்கிட போறோம்? லைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கத்துக்கிட போறோம். ஏன்னா இப்ப நம்ம சொன்னதெல்லாம், சுவிட்ச் ஆன் பண்றோம், லைட் எரியுது, இல்ல ஒரு காலநிலை உருவாகுது, இதெல்லாம் லைட்டோடைய ஒரு அடுத்தடுத்த பண்புகள், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் லைட்னா என்ன சார்? லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலுடைய ஒரு வடிவம். ஏன்னா ஆற்றல் ஏகப்பட்ட வடிவத்துல நம்ம சுத்தி இருக்கு. கரெக்டா? எனர்ஜி ஏகப்பட்ட வடிவத்துல, ஃபார்ம்ல நம்மளை சுத்தி இருக்கு. அந்த ஃபார்ம்ல ஒரு ஃபார்ம் லைட்டு. இப்போ லைட்டு யாராவது ஒரு இன்டர்வியூலோ இல்லை ஏதோ ஒன்னுவல் டெஸ்ட்ல கேட்காங்க, லைட் இஸ் எ டேஸ் அப்படிங்க. இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலோடைய ஒரு வடிவம். இது போக நம்மளுடைய சவுண்ட் எனர்ஜி, ஒலி அலைகள், ஒலி அது ஒரு எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி அது ஒன்று இருக்கு, அப்படிதானே? ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் எனர்ஜி, அது ஒன்று வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை மாதிரி ஏகப்பட்ட எனர்ஜி வந்து இருக்கு. ஓகே, ரைட். அண்டு இந்த யூனிட் படிக்கும்போது அடுத்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது நேச்சுரலான அண்ட் ஆர்டிஃபிஷியலான லைட் சோர்சஸ். இயற்கையான மற்றும் செயற்கையான ஒளி மூலங்கள். இயற்கையான மூலங்கள்லாம் தெரிய வேண்டாம், கேட்க வேண்டாம், அப்படிதானே? என்னது? நம்மளுடைய சூரியனிலிருந்து வரக்கூடிய இதுதான் நம்மளுக்கு வந்து இயற்கையான ஒளி மூலங்கள். ஆல்மோ நம்மளுடைய ஸ்டார்ஸ், சூரியன் மட்டும் இல்லை. ஆக்சுவலி நம்ம சூரியன் பக்கத்தில் இருக்காப்புல, அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாப்புல, அதனால நம்ம சூரியன் சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார் நட்சத்திரத்திலையும் ஒளி வந்து உருவாக்கப்படும், அப்படிதானே? ஏன்னா அதுல வினைகள் நடக்கும். நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. உட்கரு வினைகள்லாம் நடக்கும். ஹீலியம், ஹைட்ரஜன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் இருக்கு, அது பின்னாடி படிப்பீங்க. ஸோ நட்சத்திரங்கள் ஒளியை உருவாக்கும். பிளானட் அப்படிங்கிறத நம்ம கோளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை உள்வாங்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். கரெக்டாக இதெல்லாம் நடக்கும். நம்ம பூமி ஒளியை உண்மையில்தான் இல்லையே, ஒளியை உருவாக்குதா இல்லையே. நம்ம வந்து என்ன பண்றோம், சன்ல இருந்து வாங்கி விடுதோம், அவ்வளோ. அதுமாதிரி நிலாவும் அதே மாதிரி தான், அடுத்தது அந்த சன்லாம் வாங்கி அழகா நைட்டு ஒரு சூப்பரா காட்சி தருவார். ஓகே. ஸோ இதெல்லாம் இயற்கையான ஒளி மூலங்கள். செயற்கையான ஒளி மூலங்கள் எது? நம்ம லைட் கண்டுபிடிக்கிறோம், சிஎஃப்எல், என்ன எவ்வளோ லைட் வந்துட்டு, எல்இடி வந்துட்டா. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் விளக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க பழைய படத்துல, இப்பெல்லாம் கூட வரும். அது மண்ணெண்ணெய் விளக்கு யூஸ் பண்ணி நம்ம, ஏன்னா லைட் எல்லார் வீட்லயும் இருக்காது. அது வந்து கொஞ்சம் அஹ், கொஞ்சம் பணக்காரங்க அவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அப்படி வந்தது கிராமத்துலலாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து, இப்போ நமக்கு அடிப்படையானது வீடு கட்டினா உடனே நமக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் எடுத்துரும். அதுக்கப்புறம்
டார்ச் லைட் யூஸ் பண்ணாங்க. வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டார்ச் லைட் இருக்கும். வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சில இடத்துல மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும். அப்புறம் டார்ச் லைட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அது லைட்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு உடைய ஒரு எரா ஒரு சகாப்தத்தில் இருக்கும். ஏன்னா நான் லைட்டை பற்றிலாம் சில இது படிக்கும் போது அவங்க ஒரு வித்தியாசமாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எனர்ஜி நமக்கு கரண்ட் ரொம்ப இது பண்ணும் அப்படிதானே. ஸோ அந்த கரண்ட் எல்லாம் எப்படி பண்றது, எப்படி கம்மி பண்றது, ஹீட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, கம்மி பண்றது, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் அதுல வந்துட்டே இருக்கு. குட். அடுத்து பாத்தீங்கன்னா லைட் உடைய டைரக்ஷன். நீங்க லைட்டை ஒரு டார்ச் லைட் ஆன் பண்றீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஆனா ஆக்சுவல் லைட்டோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன். சரியா? ஒளி எப்போதுமே நேர்கோட்டு பண்பு நேர்கோட்டுல தான் பயணிக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல் இருக்கு, ஒரு சுவர் இருக்கு. நம்ம லைட் ஆன் பண்றோம் வச்சுக்கோங்க, உடனே இப்படி போயிட்டு ரைட்டு, யூ டர்ன் எடு, லெஃப்ட் டர்ன் எடுன்னு போகாது. அப்படிதானே? அந்த இடத்த போய் அப்படியே இது பண்ணிடும். இப்போ சப்போஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா, அதாவது ஒளி ஊடுருவும் பொருள்னா அது தாண்டி போயிடும். சப்போஸ் ஒபேக் ஆப்ஜெக்ட், அதாவது ஒளி ஊடுருவா பொருட்கள்னா அப்படியே லைட் அதில் பட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒளிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர், ஒரு பண்பு இருக்கு, நேர்கோட்டு பண்பு. நிழல்கள் உருவாகும் விதத்தை புரிந்து கொள்ளுதல். நம்மளுக்கு நிழல்கள் நம்மளுக்கு தெரியும். அடுத்தானே நைட் டைம்ல பார்க்கலாம், பகல்லே பார்க்கலாம். சில டைம்ல பார்த்தீங்கன்னா நிழலை வச்சே நம்ம விளாடும், அது நம்ம பின்தொடர மாதிரி இருக்கும், இல்லை நம்மளுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளால நிழலை கூட இது பண்ண முடியாது. அதை வந்து டச் பண்ண முடியாது, ப்ளஸ் அதை பாஸ் பண்ணி போக முடியாது. அப்படிதானே? நம்ம போனால் அதுவும் போகும். ஸோ அதெல்லாம் ஒன்று இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோ. ஷேடோ ஏன் வருது, பட் அது இப்போ நம்மளுக்கு தெரியாது. இந்த யூனிட்டோட லாஸ்ட்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ரிஃப்ளெக்ஷன் இதுக்கெல்லாம் சிமுலேஷன், ஏகப்பட்ட சிமுலேஷன் இருக்கு. லைட்டுக்கு ஆக்சுவலி ஏகப்பட்ட சிமுலேஷன் இருக்கு. நம்ம வரக்கூடிய கிளாஸ்லாம் அதை காமிக்கிறோம். அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நோ சார் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒளி எதிரொலித்தல்ப்பா. இப்போ நம்மளுக்கு இப்போ நான் போர்டு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது உங்களுக்கு தெரியாத காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு போர்டு தெரியாது. இந்த லைட் இதில் பட்டு ரெஃப்ளைட் ஆகி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தெரியுது. அப்போ ரெஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த போர்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் அப்படிதான். இப்போ நம்மளுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பலகாலமாக இருப்போம். ஆனாலும் லைட்டு வச்சு தான் இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு நைட்டு கரண்ட் போயிட்டு ஒரு லைட்டு கூட இல்லை, ஜென்ரேட்டர் எதுவுமே இல்லை, இன்வெர்டர் எதுவுமே இல்லை. நேரா ஒரு ரூம்ல இருக்கீங்க, அந்த ரூம்ல இருந்து நேரா இன்னொரு ரூம், இன்னொரு ரூம், ரெண்டு ரெண்டு ரூம், மூணு ரூம் தாண்டி போற மாதிரி போய் பாருங்க பாப்போம். எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு மறந்து இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஸ்பூன் இருக்குன்னு நினைச்சுப்போம், அந்த இடத்துல ஸ்பூன் இருக்காது. அப்படிதானே? இந்த இடம் தான் ஒரு டோர் நினைச்சுப்போம், அந்த இடத்துல டோர் இருக்காது. கரெக்டா? நம்ம வீடே அப்படி இருக்கும். அப்ப இந்த பொருட்கள்லாம் தெரியறதுக்கு காரணம் என்ன? லைட். ஒன்று சன்லைட், இயற்கையான வெளிச்சம் இருக்கு. இல்லைன்னா நம்ம 6 மணிக்கு அப்புறம் போடக்கூடிய இந்த செயற்கையான லைட்லாம் இருக்கு. கரெக்டா? ரைட். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் பத்தி நீங்க படிக்க போய் அதிலே டைப்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்குறோம். இதுல லாஸ் இருக்கு. ஏன்னா இயற்கையில பாத்தீங்கன்னா நிறைய விதிகள் உண்டு. இயற்கை வந்து ஒரு விதியில தான் உட்பட்டு வாழும். நான் நிறைய இதை படிக்கும் போது எனக்கே தெரியுது, நமக்கு ஏதோ ரேண்டமா நடக்க மாதிரி தெரியும். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே ஒவ்வொரு விதியா தான் இருக்கும். அந்த விதியை நமக்கு நல்லா இன்னும் டீப்பா புக்கெல்லாம் படிக்கும் போது தெரியும். ஓ, இது இது இதனால இது நடக்கும், ஓ, இது இந்த டைம்ல இப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேச்சர்ல. பிசிக்ஸ்னாலே என்னது? இந்த லாஸ் பத்தி நேச்சுரல்ல இயற்கையில இருக்கக்கூடிய லாஸை பத்தி படிக்கிறது தான். ரைட்டா? இயற்கையில இருக்கக்கூடிய விதிகளை பத்தி படிக்கிறது தான் பிசிக்ஸ். யாராவது பிசிக்ஸ்னா என்னன்னு கேட்டா இதை சொல்லுங்க. இயற்பியல்னா என்னப்பா அப்படின்னு சொன்னா, சார் இயற்கையில இருக்கக்கூடிய விதிகளை பத்தி படிக்கக்கூடிய சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இயற்கைக்கு இயற்கையில அப்பாற்பட்ட விதிகள் எதுவுமே கிடையாது. அப்படிதான் இயற்கையில் உள்ள விதி ஒளி, சவுண்டு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம படிக்கிறோம். இதெல்லாமே பிசிக்ஸ்ல இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இமேஜஸ் ஃபார்ம் த பிளேன் மிரர். பிளேன் மிரர் அப்படின்னா ஒரு சமதள ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த சமதள ஆடி எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து அஹ், காலையில எழுந்திரிச்சோடனே இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை பார்ப்பீங்க, ஒரு கண்ணாடியை பார்ப்பீங்க. அடுத்தன ஏன் பார்க்குறோம்? அந்த கண்ணாடியில என்ன தெரியும்? உலகத்துல ஒரு அருமையான நபர் தெரியுதாரா? அடுத்தன
சமதளாடி நீங்க பாக்குறீங்க, பிளெயின் மிரர் பாக்குறீங்க. அதுல ஒன்று தோன்றுமா? நம்ம தான் தோன்றோம். அதுக்கு பேர் பிம்மம் அப்படிம்பாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இமேஜ். ரைட்டா? இது ஏன் தோன்றுது? ஏன்னா அதை அப்ளை சொன்னேன். பிளேன் மிரர்னா அதுக்கு ஏத்தாப்புல சில பிம்பங்கள், அதுக்கு ஏத்தாப்புல சில பிம்பத்தோடைய பண்புகளும் இருக்கு. இதுவே நீங்க மத்த ஆடிகள் எடுக்கும் போது, நம்ம கூலி ஆடி குவி ஆடிலாம் எடுக்கும் போது அதோடைய பின்பங்களுடைய பண்புகள்லாம் வேறுபடும். ஓகே. பெருசா காமிக்கும், சின்னதா காமிக்கும். இதெல்லாம் இருக்கு. நம்ம இப்ப பிளேன் மிரர்ல அப்படிலாம் காமிக்காது. நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் காமிக்க போகுது. அப்படிதானே? ரைட். ஒளியோடைய நிறப்பிரிகை மற்றும் நிறமாலை பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நிறப்பிரிகை மற்றும் நிறமாலை அப்படின்னா என்ன சார்? ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்காண்டா. இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை. நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரெயின்போன்னு ஒன்று சொன்னேன்னா, வானவில். அதுதான் இதுதான் நீங்க படிப்பீங்க. ஸ்பெக்ட்ரம் டிஸ்பர்ஷன், ஒளி பிரியும்பா. சரியா? ஒளி ஏன் பிரியுது, எந்த கண்டிஷனில் பிரியுது, எல்லாத்தையும் லேட்டரா பார்ப்போம். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் சிந்திசஸ் ஆஃப் கலர்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும். கலர்ஸ் சிந்திசஸ் அப்படின்னு என்ன சார்? நிறங்களுடைய தொகுப்பு. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இப்போ இப்போ நமக்கு இந்த போர்டில் ஒரு 3 விதமான கலர், இல்லை 4 விதமான கலர், 5 விதமான கலர்லாம் நீங்க பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பார்க்கலாம், Black பார்க்கலாம், ரெட் பார்க்கலாம், அங்கே எல்லோ பார்க்கலாம். அப்படிதானே? இந்த போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லோ, சாரி, ஒயிட்டை பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கு. பட் இதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு இது இருக்கு, ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு ஆர்ஜிபி எப்படிலாம் ஒன்று உண்டு. ரெட் கிரீன் ப்ளூ, முதன்மை வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சிவப்பு பச்சை ஊதா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றிலாம் நம்ம லெட்டராக படிப்போம். ஓகே. ஸோ இந்த லைட்டோடைய அத்தனையுமே நான் வந்து உங்களுக்கு ஓவராலாக சொல்லிட்டேன். ஓகே, லைட்னா இந்த யூனிட்ல இதுதான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்திருக்கும். ரைட். அறிமுகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது நான் அப்போ சொன்னதுதான். நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு இருட்டறையில் இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் கண்ணுக்கு புலனடைவதில்லை, புலப்படுவதில்லை. அப்படிதானே? மின் விளக்கு ஒன்றினை நீங்கள் ஒளிர செய்யும் போதுதான் அந்த அறையில் உள்ள பொருட்கள் நம்மளால காண முடியும். நம்மால பொருட்களை எவ்வாறு காண முடிகிறது? நீங்கள் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது புத்தகத்தின் மீது ஒளியானது பிரதிபலிக்கப்பட்டு உங்க கண்களை வந்தடைகிறது. அப்படிதானே? அதான் நான் சொன்னேன். இங்க போர்டுன்னு சொன்னேன். நீங்க புக்கை பார்த்தீங்கன்னா புக்கில் அப்போ அந்த சன்லைட்டோ இல்லை அந்த ஒரு டியூப் லைட்டோ அந்த லைட் அதில் பட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுக்கு வரும். உங்க கண்ணு சிக்னலாக மாற்றும், பிரெயினுக்கு போகும். பிரெயின் புரிஞ்சுக்கணும். ஓகே, எத்தாப்புல இந்த மரம் இருக்கு, எத்தாப்புல கல் இருக்கு, எத்தாப்புல ரமேஷ் இருக்கான், குமார் இருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே. நீங்கள் இந்த புக்கத்தை அப்படின்னு சொல்லிப்பாங்க. புத்தகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி பிரதிபலிக்கப்பட்டு வருகிறது. ஒளி என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் காண உதவும் ஆற்றலின் ஒரு வகை. ஒளியை நம் கண்கள் கண்டுணர்ந்து கொள்கின்றன. நம் பார்வைக்கு ஒளி என்பது மிகவும் அவசியம். இப்பாடத்தில் ஒளியை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். புரியுதா? இப்ப புரியுதா லைட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல இப்ப சொல்றேன். ஸோ when you look at that this book, light falling on this book is reflected and enters our eye. Okay, like a type of energy. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், டைப் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகும்னா that help us to see all the things around us. நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை பார்க்கறதுக்கு. Light can be detected by the human eye. We all now know that light is a sense of vision. அதுதானே? கண்கள் மட்டும் இல்லை, இந்த கண்களுக்கு தேவை ஒளியும் தேவை. அந்த ஒளிகள் இருந்தால் தான் இந்த உலகத்துடைய அழகை நம்ம பார்க்க முடியுது. ஓகே. லைட்டுங்கிறது பார்க்கறதுக்கு மட்டும்தானா? அது மட்டும் போதுமா? இல்லை. நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பிளான்ஸ், தாவரங்கள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கிளாஸ் ஒரு வார்த்தை படிச்சுப்பீங்க, ஒளிச்சேர்க்கைன்னு படிச்சுப்பீங்க. போட்டோசிந்தசிஸ் ஞாபகம் இருக்கா? போட்டோசிந்தசிஸ் என்ன? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம உணவுக்காண்டி யாரை சார்ந்திருக்கோம்? பிளான்ஸ் சார்ந்திருக்கோம். அப்படிதானே? நாம உணவெல்லாம் நம்ம உடம்புல எல்லாம் உருவாகாது, நம்ம வீட்டில் ஒன்றும் உருவாகாது. நாம ஆக்சுவலி வெரி மச் டிபெண்ட் ஆன் அதர் திங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ். ஓகேவா? இயற்கையை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பிளான்ஸ் யாரையும் டிபெண்ட் பண்ணிடல. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கொள்ளும். கரெக்டா? பட் தானே தயாரித்துக்கொள்ளும்னா வித் ஹெல்ப் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் தான். பட் அது வந்து மற்ற
உயிரினங்களோ இல்ல மற்ற மனிதர்களோ சார்ந்திருக்காது. லைட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் திஸ் பிளான்ஸ். இதுக்கு பிளான்ஸுக்கு இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரே ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலுடைய ஒரு மூலம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான். இப்ப புரிஞ்சுதா? தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் நாம உண்ணக்கூடிய உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை நாம பெற்றுக்கொள்கிறோம். தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம். ஓகேவா? ஏன்னா ஏன் இதை சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு இருட்டு அறையில வச்சு இந்த தாவரங்களை இது பண்ண முடியாது. உணவு தயாரிக்க போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. டார்க் ரூம்லாம் பண்ண முடியும். இதுக்கு சன்லைட் தேவை. போட்டோசிந்தசிஸ் அப்பதான் நடக்கும். காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீர், வாட்டர் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் ப்ரொடியூசிங் த எனர்ஜி. ஓகேவா? அதாவது எனர்ஜினா ஃபுட்டை உருவாக்குறதுல இதெல்லாம் பங்கு. அடுத்து சோர்சஸ் ஆஃப் லைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம புக்ல. சோர்சஸ் ஆஃப் லைட்னா ஒளியோடைய மூலங்கள். ஆல்ரெடி நம்ம இதை பத்தி இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம். ஒளிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மூலங்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான மூலம், இன்னொன்று செயற்கையான மூலம். மூலங்கள் அப்படின்னா சோர்ஸ். ஒளி மூலங்கள்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சோர்ஸ் அப்படின்னா என்ன சார்? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் லைட்டை எமிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்ததுன்னா அதுதான் லைட் சோர்ஸ். ஒளிய உமிழக்கூடிய பண்பு இருந்ததுன்னா, ஒளிய உமிழக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதை தான் ஒளி மூலங்கள்பாங்க. ஒளியே தருதுல. அப்போ அதை வந்து ரெண்டு மூலங்களா சொல்றாங்க. ஒன்று வந்து இயற்கை ஆ, ஒளி மூலங்கள், செயற்கை ஒளி மூலங்கள். இது வந்து நேச்சுரல் சோர்சஸ் லைட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட். ஓகே. ஸோ இது இந்த மாதிரி ரெண்டன்னா நமக்கு வந்து சொல்றாங்க. இயற்கையானதெல்லாம் நம்ம வந்து எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்லாம் நம்ம படிப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதை பற்றி படிக்கலாமா? இயற்கையை பற்றி படிப்போமா? நேச்சுரல். இந்த நேச்சுரல்ல லைட்டு எமிட் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி. இயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடியது தான் இயற்கை ஒளிமூலங்கள். சன் அப்படிங்கிறத ஒரு பிரைமரி சோர்ஸஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. சன் இஸ் அ பிரைமரி சோர்ஸ், முதன்மையான ஒளி மூலம். நம்மளோட இயற்கையான ஒளிகளுக்கு காரணம் சன்னு தான். அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. இவன் மழை 4-5 நாள் தொடர்ந்து நம்மளுக்கு பெய்யுது. எவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் நாள் பெய்யும் போது ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாம் நாள் ஒரு மாதிரி இருக்கும், மூணாம் நாள் நாலாம் நாள்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது பயங்கரமான இதெல்லாம் இருக்கு. சப்போஸ் சன்னு டெய்லி வராரு, அட்டெண்டன்ஸ் போடுறாரு, அப்படிதானே? ஒரு 10 நாள் அவர் லீவ் எடுத்தாருன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு சார், ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கலாம், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் அப்படிதான் எப்பவுமே தோணும். உதாரணத்துக்கு அஹ், அஹ், எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொரோனா ஷட்டவுன். அப்போ தெரியும் உங்களுக்கு, லாக்டவுன் இந்த டைம்ல தெரியும். ஸ்கூல்லாம் அப்போ லீவ் விட்டுருந்தாங்க. ஒரு ஐ திங்க் பிப்ரவரி மார்ச் மாதம் நினைக்கிறேன், 2020. கொரோனா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, லாக்டவுன் போடுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு நாள் 2 நாள்
ஜாலியா இருக்கும் அப்படிதானே. அப்பாடா. ஏன்னா ரொம்ப நாள் இது பண்ணியிருப்போம், ஸ்கூலுக்கு போயிருப்போம். அப்பா, கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிடும். 2 நாள்ல, ஒரு 3 நாள் 4 நாள்ல கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துல ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் மண்டை கிறுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரியே நம்ம வந்து ஆயிரும் அப்படிதானே. ஒரு 10 நாள் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு 20 நாள் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மாசம் இருக்கும்போது எப்படி இருக்கும். நீங்க நினைக்கலாம், இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லலாம், சார் நான்லாம் கண்டுக்கிட்டே இல்லை சார், நான் எவ்வளவு நாளா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ சைனால ஒரு புது வைரஸ் ஒன்று வந்திருக்கு. ஆஃப்டர் இது கொரோனாக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சைனா வந்து இந்த ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல படிச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அதுதானே. ஸோ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அஹ், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. ம்? அதோடைய யூசஸ் நம்ம அந்த அளவுக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்கூல்ல வேலை இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் சாப்பிடாம இருப்பாங்க, சாப்பாடை தூர போடுவாங்க. எனக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க. வீட்டில் கேட்டால் சோறு தான் வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போ அசால்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் பசங்கிட்ட சொல்லுவேன், எதுக்கு பிடிக்காதுன்னு, எப்படி நீ பிடிக்காதுன்னு சொல்லுவேன், அது எப்படி பிடிக்காதுன்னு உனக்கு ஆகும். ஏன்னா இந்த உணவுக்காண்டி உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த ஒரு வேளை உணவு இல்லாம இருக்க தான் செய்தாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல இருந்து 2 3 போட்டோவை சில கண்ட்ரில உள்ள அந்த போட்டோஸை காமிச்சேன், எப்படி நிற்கிறாங்க, எப்படி வறுமையால இருக்காங்க, உணவு இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சேன். அதனால வந்து இது எனக்கு பிடிக்கும், இதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படிலாம் எந்த இதுவும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் அது ஸ்டூடெண்ட்ஸ் மாற மாட்டாங்க. அப்படி சொல்றது நம்ம கடமை தானே. அவ்வளவுதானே. அதே மாதிரிதான் இந்த சன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அங்கோடைய ரியாக்ஷன் நடந்து நம்ம லைட் வந்து இந்த லைட்டால உயிர் நாங்களும் வாழ்றோம். சப்போஸ் சன் வரலன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒரு 10 நாள் லீவ் போட்டு 10 நாள் இருட்டாயிட்டுனா அப்போ தெரியும் நமக்கு. ஆக்சுவலி ஒரு செயற்கையான சன்னு கூட உருவாக்கணும் முயற்சியெல்லாம் சில நாடுகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி நான் வந்து பிசிக்ஸ்ல படிக்கும்போது இப்போ சன்ல பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் நினைக்கிறேன், ரைட்டா. அந்த ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சொடக்கு போட டைம்ல பயங்கரமா அங்கே ரியாக்ஷன் நடந்துட்டே தான் இருக்கும், அங்கே ரெஸ்டே இருக்காது. பட் இயற்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்பிளாம் கிடையாது, அதாவது அன்லிமிட்டட்னு கிடையாது. புரியுதா. அன்கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அன்கண்ட்ரோல் தான், பட் அன்லிமிட்டெட் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் உண்டு. அது நம்மளுக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு மரமே வளர்ந்தாலும் 2000 வருஷமா ஒரு மரம் வளர போகுது சொல்லுங்க பார்ப்போம். 2000 வருஷமா ஒரு அஹ், ஒரு ஆறு தண்ணி அந்த பாதையில வரப்போகுது இல்ல. கண்டிப்பா மாறும். பழங்கள் மாறும், இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிதானே. அப்போ அந்த சன்ல நடக்கக்கூடிய அந்த உட்கரு நியூக்ளியர் ரியாக்ஷன்னால ஒரு டைம்ல அந்த சன்ல வந்து எல்லாமே காலி ஆயிரும். பட் அது இப்போதைக்கு இல்ல, அது ஒண்ணு இருக்கு. அது பல பல மில்லியன் வருஷங்கள் இருக்கு, பட் சொல்றேன். அப்ப அந்த சன்ல உள்ள பொருட்கள்லாம் காலி ஆன பிறகு சன்னுக்கு வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துடும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது ஒன்றும் இல்ல. அப்போ அங்க என்ன நடக்கும்னா சன் தன்னை சுத்தி இருக்கிற கோள்கள்லாம் பிடிச்சி உள்ள இழுத்துரும். ஸோ அது வந்து இப்போ நாளைக்கோ நாளாக நடக்க போறது கிடையாது, பட் பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். பட் அப்படி நடக்கும்போது மற்ற எல்லா கோள்களும் இன்க்ளூடிங் நம்ம பூமி உள்பட உள்ள விழுந்துட வேண்டியதான் சன்னுக்குள்ள. சரியா. ஸோ இது வந்து படிச்சுனேன். ஸோ அதான் சொல்றேன். ஸோ சன் இஸ் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் லைட். நம்ம வந்து அதை டெய்லியும் நம்ம ஆக்சுவலி ரொம்ப நன்றி உணர்வு தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சன் ஒரு ஸ்டார் தான். எல்லா ஸ்டாரும் தனக்கு அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். பிளானட்ஸ்ல நடக்காது, பட் ஸ்டார்ஸ்ல அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும், லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். However, they are much farther away from the sun. The light from them are too weak. அதாவது ஸ்டார்ஸ் பத்தி சொல்றாங்க. சன்னு நம்ம பக்கத்துல இருக்கனால கொஞ்சம் பெருசாவும் இருக்கு, லைட்டும் வருது. பட் இது போக நிறைய ஸ்டார்ஸ் அது இங்க இருந்து பார்த்தாலே எவ்வளவு தள்ளி இருக்கு. ஆக்சுவலி லைட் ஒரு இடத்துல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார் இங்க இருக்கு, நாம இங்க இருக்கிறோம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைட் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. நாம நினைப்போம் ஓகே இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆக்சுவலா அந்த டிஸ்டன்ஸ் இருக்காதும்பாங்க. அதையும் தாண்டி அது டிஸ்டன்ஸ் இருக்கும். அது அது அப்படிதான். அது ஒரு லைட்டோடைய டிராவல் பண்ணி அவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு அப்படி தெரியுதும்பாங்க. ஓகே. ஸோ இது இந்த ஸ்டார்ஸ் ஃபர்தரா சன்னோட ஃபர்தரா இருக்கனால அங்கேருந்து வரக்கூடிய லைட் வந்து ரொம்ப 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 வீக்கா இருக்கு. அப்படிதானே. நம்ம ஸ்டார்ஸ் வெளிச்சம் வச்சு நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வாழுதுமா, இல்ல இல்ல. அப்படிதானே. மூன் வெளிச்சமாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஸ்டார் வெளிச்சம் முன்னாடி. இந்த மூன் ப்ரொவைட்ஸ் லைட்ஸ் பர்டிகுலர் இந்த நைட் அப்படிதானே. நம்ம இரவுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மூன்.
நிலா. some living organism have the ability to produce light. அதுக்கு பேர் தான் பயோலூமினசன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பயோலூமினசன்ஸ் அப்படின்னா என்னன்னா, தனக்குத்தானே ஒளியை உருவாக்கி கொள்ளக்கூடிய உயிரினங்கள். ஓகேவா? இது ஏன் சார் நடக்கு அப்படின்னா, அது சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதனாலதான் அது தனக்குத்தானே இப்ப நான் சொன்னோம்ல, சூரியனோ இல்ல நட்சத்திரமோ நமக்கு ஒரு ஒளியை உருவாக்க காரணம் என்ன, அதுல வினைகள் நடக்கும். அதே மாதிரி சில உயிரினங்களை பயோலூமினஸ் அப்படின்னா என்னன்னா உயிரி. பயோனா உயிரி, பயோலூமினஸ்னா ஒளிர்தல்பாங்க. ஸோ உயிரி ஒளிர்தல் நடைபெறுது. இதற்கு காரணம் அந்த வகை உயிரினங்கள்ல ஏற்படும் வேதி மாற்றங்கள் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை நீங்க பார்த்துருக்கீங்களா? டைரக்டா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உயிரினத்தை பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி கிராமத்து சைடு இருந்தா நீங்க ஒரு இதை பார்க்கலாம். மின்மினி பூச்சி பார்த்துருப்பீங்க. ரைட். ரொம்ப நல்லா இருக்கும். நைட்லாம் போனீங்கன்னா அது அந்த காட்டு ஓரத்துல நிறைய மினிமுனி பூச்சி இருக்கும். அதுதானே ஃபயர் ஃப்ளைஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதை நாங்களாம் சின்ன வயசுல அதை எடுத்து எடுத்து விளாடுவோம். சின்ன இதுலலாம் போட்டு வச்சிருப்போம். அந்த லைட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சூப்பராக ஒரு பிஸ்கட் கலராக நல்ல பச்சை கலர் சூப்பராக இருக்கும். ஃபயர் ஃப்ளைஸ், ஜெல்லி ஃபிஷ், க்ளோ வார்ம், certain deep sea plants and some microorganisms can emit light naturally. ஓகேவா? அதாவது இந்த மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், சில ஆழ்கடல் தாவரங்கள் மற்றும் சில நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே ஒளியை வெளியின்றன. இப்ப புரியுதா? அதெல்லாம் இயற்கையாவே அதுல நடக்கக்கூடிய வேதி வினைகள்லாம் காரணம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது செயற்கையான ஒளி மூலங்கள் அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் மேக்னட்ஸ். மேக்னட்ஸ் பாருங்க, லைட். ஓகே. இந்த ஒளி மூலங்கள் அப்படிங்கிற அந்த ஆர்டிபிஷியல் லைட் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே உருவாக்காது. ஓகே. இது செயற்கையாக, அதாவது தனக்கு தானே இந்த பயோ லூமினன்ஸ் மாதிரி கிடையாது. எப்படின்னா ஒளியை வந்து செயற்கையா பண்ணும், இயற்கையா பண்ணாம தனக்கு தானே ஒரு ரியாக்ஷன் மூலயமா பண்ணாம. நம்ம எக்ஸ்டர்னலா சொல்றோம்ல, ஒரு டியூப் லைட் அப்படின்னா நம்ம பேட்டரி போடுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. மெழுகுவத்தி மெழுகுவத்தி இந்த திரி இருக்கும், நம்ம யூஸ் பண்றோம். நியான் விளக்கு, சோடியம் ஆய்வு விளக்கு, இதெல்லாம் செயற்கை ஒளிமின்னலுக்கு உதாரணங்கள். ஒளியை செயற்கையாக உமிழக்கூடிய பொருட்கள் செயற்கை ஒளிமூலங்கள். மெழுகுவர்த்தி சொல்றோம், சுடர், எரி, மின் விளக்கு, நியான் விளக்கு, இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். சோடியம் போன்றவை செயற்கை ஒளி. ஸோ செயற்கையாக ஒளியை உமிழும் ஒளி மூலங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் லேட்டராக சொல்றேன். இப்போ இதை இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டை. Apart from natural sources, the light can also be produced artificially. The different light sources can that are able to produce light artificially can put under the following categories அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்கண்டன்சன்ஸ் அதெல்லாம் சொல்லிப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சோர்சஸை மேன்மேட் லைட் சோர்சஸ் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. ஃப்ளேம் ஆஃப் ஹேண்டில் சொல்லுவோம், இன்கண்டன்சன்ஸ் லேம்பு, நியான் லேம்பு, சோடியம் லேம்பு எல்லாமே. ஓகே. ஸோ இந்த செயற்கை ஒளி மூலத்தில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்கண்டன்ஸ் சோர்சஸ். சரியா? இதை பார்க்க போறோம். When certain objects are heated to high temperature, they begin to emit light. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ற போறோம்னா ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணும்னா எமிட் பண்ணும், லைட்டை எமிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோர்சஸை நம்ம இன்கண்டன்ஸ் சோர்சஸ் சொல்றோம். அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ளோயிங் ஆஃப் ஹாட் அயன் ராட சொல்லுவாங்க. கேண்டில், இன்கண்டன்ஸ் லேம்ப், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தனா ஏன்னா அதுலயே சரி, இயற்கைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே கேட்டகரி, இயற்கையா ஒன்று சொல்லலாம். பட் செயற்கையிலே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்கண்டன்சன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்ல வெப்ப ஒளி
மூலங்கள். ஏன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா வெப்ப ஒளி மூலம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ வெப்பம் ஒளி சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தனா சில பொருட்களை அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும். அதனாலதான் ஹை டெம்பரேச்சர் பண்றேன். அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அவை ஒளியை உமிழத் தொடங்கின்றன. இப்ப நம்ம இரும்பு கம்பி எடுக்கிறோம். இரும்பு கம்பியை நல்ல சூடா பயங்கரமான சூடா வச்சுட்டு வச்சுக்கோங்க. அந்த இரும்பு கம்பியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சில படத்துல நம்ம பார்க்கலாம், நேர்ல நீங்க அந்த இரும்பு பட்டெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு ரெட் கலர்ல க்ளோ ஆகும். ஒளி தானே அது. அந்த ஒளி அதுக்கு முன்னாடி வந்ததா? வரலையே. நீங்க இரும்ப நல்ல ஹை டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்தும் போது சிவப்பு நிற ஒளியா மாறுது. ஸோ எரியும் மெழுகுவர்த்தி சொல்லலாம், வெள்ளொளிர்வு விளக்கு இதெல்லாம் சொல்லலாம். அடுத்த டைப் பாத்தீங்கன்னா தமிழ்ல வாயு இறக்க ஒளி மூலங்கள் அப்படிம்பாங்க. வாயு இறக்க ஒளி மூலங்கள். ரெண்டாவது கேஸ் டிஸ்சார்ஜ் அப்படிம்பாங்க இத. ஸோ இதுக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னா, மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட சில வாயுக்களின் வழியை செலுத்தும் போது அவ்வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்கும். இது வச்சு நல்லா டீட்டெயிலா இருக்கு பின்னாடி, அதாவது ஹையர் கிளாஸ்ல. பட் நான் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம புக்ல கிடையாது, நான் சொல்றேன். எப்படின்னா ஒரு சின்ன டியூப் மாதிரி வச்சிருப்பாங்கப்பா. எப்படி இதுல கேஸ் இருக்கும், வாயுக்கள் இருக்கும், பட் குறைந்த அழுத்தத்தில் இருக்கும், லோ ப்ரெஷர்ல வச்சிருப்பாங்க. இது வழியா நீங்க கரண்ட்டை பாஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பேட்டரியை அப்படி கனெக்ட் பண்ணி பாஸ் பண்ணுவீங்க. அப்படி கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த ஆனோடு கேத்தோடலாம் இருக்கும். இது வழியா பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒரு ஒளி இங்க நான் தெரிய ஆரம்பிக்கும். சரியா? அதெல்லாம் பின்னாடி அந்த டீட்டெயிலாக அந்த எக்ஸ்பிளன் தனியாவே இருக்கு. ஹையர் கிளாஸ் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு அந்த லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆனுச்சு? சும்மா ப்ரொடியூஸ் ஆனுச்சா? இல்லையே. ஒரு கேஸ் எடுத்தீங்க, லோ டெம்பரேச்சருக்கு கொண்டு போனீங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க, உடனே ஒரு டிஸ்சார்ஜ் நடந்துச்சு. அதுதான் நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்ல இதை பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நியான் லேம்ப், சோடியம் லேம்ப் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். சோடியம் விளக்கு, நியான் விளக்குலாம் இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து ஃபர்தரா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இருக்கு, அதையும் பார்ப்போம். அப்புறம் இந்த கிளாஸ்ல டவுட் இருந்தா கூட நீங்க அடுத்த கிளாஸ்ல அதை கேட்கலாம், அந்த இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். லைட்னா என்ன, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல போகணும்னு சொல்லிட்டேன். இயற்கை ஒளி மூலங்கள், செயற்கை ஒளி மூலங்கள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தானே வாயு இருக்க ஒளி மூலங்கள், அது நான் என்ன சொன்னேன், கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ் என்ன, இன்கண்டன்சன் சோர்சஸ் நான் என்னன்னு சொல்லிட்டேன். ரைட். வேற இது போக வேற எதுவும் டவுட் இருக்கா லைட்டை பத்தி? ஏன்னா இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்தரா கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். உள்ள என்ன அடுத்த கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை படிக்கும் போதெல்லாம் ஒரு டவுட் கண்டிப்பா வரும். லைட்னா இன்னும் கொஞ்சம் அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. சரியா? டவுட் இல்லைங்களா? ஓகேப்பா, சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. என்ன இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நீங்க வீட்டில் போய் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபர்தரா டே டு லைஃப் நீங்க புக்ல இல்லாத ஒரு டே டு லைஃப்ல ஒரு டவுட் வருது சார், எனக்கு இந்த மாதிரி இது கலர்ல ஒரு டவுட் வருது, அதெல்லாம் கூட நீங்க கேட்கலாம். அது நெக்ஸ்ட் கிளாஸை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, கிளாஸை நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.